அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் பகுதியில் கஞ்சா போதையில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தோட தென் மாவட்டமான விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட சேத்தூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 5 கடை பஜார் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வச்சுட்டு வராங்க. ஏற்கனவே இந்த பகுதியில மது, அதே மாதிரி கஞ்சா உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பொதுமக்கள் தரப்புல போலீசார்கிட்ட புகார் கொடுத்திருந்திருக்காங்க. இதுல எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலையில மது போதையில பொதுமக்களுக்கு இடையூறு விளைக்கும் வகையில என்ன பண்றாங்கன்னா 5 பேரை இந்த கஞ்சா கும்பல் தாக்குது. அதுல 5 பேருமே வெட்டப்பட்டு தற்போது அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது தீபாவளியை ஒட்டி இந்த பிரச்சனையானது நடந்திருக்கு. அங்க உள்ள தொடக்கப்பள்ளியில பயின்றுட்டு இருக்கிற மாணவர்கள் வெடி வெடித்து கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இதனை அடுத்து அங்க அமர்ந்திருந்த அந்த கஞ்சா கும்பல் என்ன பண்றாங்கன்னா அந்த சிறுவர்களை வெடி வெடிக்க விடாம அடிச்சு விரட்டுறாங்க. இது குறித்து அந்த பொதுமக்கள் ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில இந்த செயலில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்து மறுநாள் வந்த போலீசார் விடுவிச்சிருக்கிறாங்க. காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த அவங்க சமூக விரோத நபர்கள் என்ன பண்றாங்க, 20க்கும் மேற்பட்ட தன்னோட கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு அந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்த பகுதியை சேர்ந்த சமுத்திரம், சூர்யா, குட்டி பிரகாஷ், தினேஷ், வினோத் உள்ளிட்ட 5 பேர் வீடுகளுக்கு புகுந்து அவர்கள் அரிவாளால் வெட்டி அவர்கள் வீடுகளையும் சேதப்படுத்தியதோடு இல்லாம அந்த பகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டி உள்ளிட்டவைகளை அரிவாளால் வெட்டி சேதப்படுத்திட்டு தப்பி ஓடுறாங்க. புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கல. இன்னும் மது அந்த மாதிரி கஞ்சா போதை வாலிபர்களால தொடர்ந்து தொந்தரவு அதிகரித்து வருவதாக கூறி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதுனால இப்பகுதியில பரபரப்பான சூழ்நிலையானது தற்போது நிலவிட்டு இருக்குது. ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தோட உட்புற பகுதிகளில் இந்த மாதிரி கஞ்சா பழக்கமானது அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பலமுறை மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் தெரிவித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழ்நிலையில பொதுமக்கள் தற்போது இப்படி சாலை மறியலில் ஈடுபட்டு வர்றது அங்க பரபரப்போடு காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.